அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜி கொடுத்த வாக்குமூலம், திமுக ஆட்சி கலைப்பு, இது மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. ஸோ அனைவருக்குமே தெரியும், தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கரூர் வழக்கின் மூலமாக செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வைத்திருக்காங்க. இவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ஸோ குற்றவாளி என நிரூபணம் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட போகிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணையில் உட்படுத்தி அவர் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. இந்த விசாரணை அடிப்படையில் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இப்போ திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மாத காலங்கள் ஸோ இன்னும் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக வந்திருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் வழக்கில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே ஒரு மிகப்பெரிய சம்பவம், அதே மாதிரி ஒரு 41 உயிர் பார்த்தீங்கன்னா உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஸோ இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் கோட்டையாக இருந்த கரூர் வழக்கின் அடிப்படையில் கரூரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான் கூலிப்படையை இறக்கி இது மாதிரி சம்பவங்களை செஞ்சுருக்காரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ சிபிஐ விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இது அனைத்துக்குமே காரணம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். திமுகவுடைய தலைமையகத்தில் தான் இந்த ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ சிபிஐ விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதியாக இருக்கார் இல்லையா. ஸோ வரலாற்றிலே முதல் முறையாக டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ரைடின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா இல்லாத அமைச்சராக இருக்கார். இருந்தாலுமே இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஊழல் செஞ்சுருக்கார். குறைந்தபட்சம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணையில் 1000 கோடி மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு நிரூபணம் பண்ணியிருந்தாங்க, வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா 3000 கோடிக்கு மேலே பார்த்திங்கன்னா மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு சிபிஐ விசாரணையில் இப்போ தெரிய வந்திருக்கு. இந்த விசாரணை அடிப்படையில் சதுரடியாக பார்த்திங்கன்னா ஜனாதிபதிக்கு இந்த கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக சிபிஐ விசாரணையில் இப்போ செந்தில் பாலாஜியோடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. அதே மாதிரி திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. சொல்ல பார்த்தோன்னா இப்போ இன்னும் ஒரு 4 மாத காலங்கள் அவருடைய ஆட்சி இருக்குது. ஆட்சி முடியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அனைத்து கணக்கு வழக்குகளுமே ஒப்படைக்க வேண்டும். அந்த கணக்கு வழக்கின் மூலமாக பார்த்தீங்கன்னா சிஏஜி அதிகாரிகள் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இப்போ திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் அனைத்துமே ஒரு மெகா ஊழல் நடந்திருக்கு. திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களையும் செய்யலை அப்படின்ற மாதிரி தான் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இதன் அடிப்படையில் திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.